போன வீடியோவில் அரேஞ்ச் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு டேபிளும் சேரும் வந்துருக்கு. இது எதுக்கு அது சந்திரமுகி படத்துல வர இது ஜோதிகாக்கு வர மாதிரி மட்டும் இருக்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். வட சென்னை அன்பு இறங்குறாரு. ஆரம்பா Hi guys, welcome to the vlogs. அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த அரண்மனை 2ல சந்தானம் வந்துட்டு இந்த துண்டு வச்சுட்டு நிப்பார்ல, சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர் நிக்கிற நிலைமையா இருக்கு. பிசி பில்டு பண்ண கொடுத்துருங்க. நான் கூட வீடியோ கதறன்னு தான் சொன்னேன். அது வர வேண்டிய டேட் என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளிட்டு போகுது. சரி நானும் யோசிக்கிறேன், சரி இன்னைக்கு நாளைக்கு தள்ளிக்கிட்டே போகுது. பிசி பில்டு பண்ணால் ஒரு திருச்சியில் சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ புதுசாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பில்ட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு தெரிஞ்சவங்கனால ஒரு வார்த்தை சொல்லி, இந்த மாதிரி ப்ரோ எனக்கு இந்த மாதிரி 1 TB வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு SSDயில் தான் வேணும், அப்புறம் என்னது நல்ல பேர் SSD கலஞ்சாத்தாலே ஜாமாது. ரேம் வந்துட்டு 42 GB அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே சரியா இருக்கு. எல்லாம் அவர் பண்ணிட்டாப்புல. அது ஒன்றாப்புல 6 GBன்றாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி வச்சுக்கோ அப்படின்னாலும் அப்படியே மிதக்குறேன் சொல்லி நான் அப்படியே மிதக்குறேன். அடேங்கப்பா பார்த்தா இது எல்லாமே பண்ணி அவர் அந்த ஆளுக்கு போஸ்ட் பண்ணி விட்டு அனுப்பிட்டாரு. ப்ரோ உங்களுக்கு பாருங்க, இது ஜூன் 11 உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்க, மாஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய மியூசிக் டேரக்டர் அப்படி இந்த பாகுபலியில் செலவு வருங்க அப்படி பெருசா அப்படி அந்த மாதிரி நிற்கிறேன். சாம்பார் ஆஃப் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு வரேன் அவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க. தேவையான அந்த ஆப்பை சொல்லியிருக்கணும்ல. அந்த ஆப்பில் வந்துட்டு என்னென்னா, திருச்சியில் போட்டிருக்காரா, இந்த மாதிரி திருச்சியில் போட்டதுனால திருச்சியில் கோயம்புத்தூர் பார்ப்போம். அதனால் என்ன பண்ணிட்டேன், திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரேன். அதாவது இப்படி வராமல் நீ அப்படி வரியா அந்த நேரம் இது திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரானா, நானும் சரி வந்துடும் நம்ம அப்படியே. அதுக்கப்புறம் அப்படியே அந்த அப்படியே ஆமாம் பண்ணுவாங்க, இது கீபோர்டு போடும்போது அப்படியே நெருப்பில் ஆகிடும், அந்த ஹேர் இதெல்லாம் எவ்வளோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்மளும் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு மிதப்புல தெரிஞ்சா ஜூன் 10 வரும். ஜூன் 10-11 மணிக்கு இங்கே வருது மாதம் அப்படின்ட்டு ஜூன் 12 ஒரு நாள் தானே கேப்பு. ஜூன் 11 மாதம் ஒரு நாள் தானே கேப்பு எடுத்துருவோம். அன்னைக்கு போயிட்டு டேட் மாற்றணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு ஃபோன் என்ன ப்ரோ இது எப்படி இவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் இப்படி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட்டு சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் கொடுப்போம். இப்போ நீங்கள் தென் இந்த டைமிங் எடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கும் அதை முடிவு பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும். இல்லை சார் இந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஆகிடுச்சு, வரவரில் ஒரு சில பிரச்சனை, எனக்கு பிரச்சனை பதினஞ்சு அப்படியே ஈஸியில் டம்முன்னு அடி அடிக்க கொடுத்து விட்டீங்களா, அது என்ன நான் இன்னும் முழுசாக கூட இப்படி பார்க்கலாம் அப்படின்றேன்.
இல்லை சார் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த சாட்டர்டே போடுற வீடியோலாம் சாட்டர்டேவே வந்துடும், சாட்டர்டேக்குள்ளே நம்ம முடிச்சு நம்ம எடிட்டர் கமெண்ட்டை கொடுத்து முடிச்சிடலாம், கட்டுப்பட்டு நம்ம பார்த்து வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சாம்பார் ட்விஸ்ட்டு ஜூன் 14 மாற்றிட்டேன், சண்டே. அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வீடியோ எடுக்கிறோமா இல்லையா யோசிக்கிறேன் நான். ஐயோ வீடியோ எடுக்க முடியாது, இப்போ உட்காந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறேன் நான். கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்து நான் வீடியோ போட்டேன்னா ஒன்று வெளியூர் போய் வீடியோ போடுவேன், இல்லை நான் பிசி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கி விட்டு வீடியோ போடுவேன். வர மாட்டாங்க.